ஹலோ மேட்ஸ், எங்கடா 24 வாரம் சொன்னோம்னா காணாம தானே தேடுறீங்க. டோன்ட் வரி, அதுக்கு தான் வந்திக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதாவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதனுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் டைம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லி அல்லது ஒரு கூகுள் ஃபார்மை கொடுத்து அந்த கூகுள் ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் ஏர்லியா. ஐ திங்க் ஒரு 15 days பிஃபோர் ஐ திங்க். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்முடைய மேட்ஸ், அதாவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பியிருந்தாங்க. ஸோ அப்படி அனுப்பக்கூடியவங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குதுன்னு சொல்லி ஒரு 2 கிஃப்ட், அதாவது T9 சொல்லக்கூடிய இந்த 2 வாட்ச் நான் கிஃப்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வீடியோல டுடே நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். இந்த சமயத்தில், அதாவது டுடேஸ் டேட் பார்த்தீங்கன்னா 25th. உங்களுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 days ஆகலாம். ஏல இப்படி பண்றியா? ஸோ என்னால் ஏண்டிய அளவு நான் இந்த வீடியோவை குயிக்காக எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன். ஸோ சாரி ஃபார் த லேட். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ஸ், உங்களை நிறைய பேர் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தீங்க. ஸோ உங்களை 2 பேரை நான் செலக்ட் பண்ணி, அதாவது அந்த கிஃப்ட் நான் 2 பேருக்கு கொடுக்க போறேன். ஸோ யார் அந்த 2 பேரும்? ஸோ இங்க பாத்துருவோமா? ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுடைய நம்பர்ஸ், உங்களுடைய நம்பர்ஸ் நான் வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர்ஸ் நான் எழுதி குழுக்கள் முறையில் உங்களை 2 பேரை நான் இதில் செலக்ட் பண்ண போறேன். ஸோ இதில் நான் செலக்ட் பண்ண மாட்டேன். நானே எழுதிட்டு நானே புறக்கி தந்தா நீங்க என்ன யோசிப்பீங்க? இவன் இப்படி பண்ணான்னு 1008 யோசிப்பீங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ இதை நான் பிக் பண்ண மாட்டேன். ஸோ அதற்காக வேண்டி நம்முடைய வீடியோக்கு இன்னைக்கு புதிய ஒரு கெஸ்ட் வரைக்கிறாரு. இதை பிக் பண்றதுக்காக வேண்டி புதிய ஒரு கெஸ்ட் வர வைக்கிறாரு. ஸோ அவரை நாங்க இன்வைட் பண்ணிடுவோமா? வாங்க. வந்துட்டாரு. ஸோ இவர் தான் நம்ம இந்த கெஸ்ட். ஸோ அந்த லக்கியஸ்ட் பர்சன் 2 பேரும் யாரு, அதாவது இந்த கிவ்வேவுடைய வின்னர்ஸ் 2 பேரும் யாருன்னு சொல்லி, ஸோ இவர் தான் செலக்ட் பிக் பண்ணி எடுக்க போறாரு. ஸோ பாத்துருவோமா முதல் வின்னர் யாருன்னு சொல்லி? ஓகே ரைட், இதில் எடுங்க. ஓகே தாங்க பார்ப்போம். ரைட், முதல் வின்னர் யாருன்னு பாத்துருவோம். நான் மொபைல் நம்பர் தான் எழுதிக்கிறேன். ஸோ மொபைல் நம்பருடைய லாஸ்ட் 3 digits மட்டும் சொல்றேன். ஸோ பிரைவசி கன்சர்னுக்காக வேண்டி. ஸோ முதல் விஷயம் பார்த்தோம்னா வினர் 531. அவருடைய மொபைல் நம்பர் லாஸ்ட்ல 531 சொல்லக்கூடிய இந்த மொபைல் நம்பர், இவர் தான் வினரா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண பாட்டிக்கிறாரு. ஸோ வினர் வீடியோ பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப் மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதாவது டெக்கோரா சேனல்ல இருந்து. ஸோ கங்க்ராச்சுலேஷன். ஓகே ரைட், அண்ட் செகண்ட் வினர் யாரு பார்த்துருவோமா? ஓகே, ஒரு வினர் செகண்ட் பிக் பண்ணுங்க. ஆல் ரைட், ஸோ செகண்ட் வினர் யாரா இருப்பீங்க பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ஸ், வினருடைய நம்பர் லாஸ்ட், அந்த மொபைல் நம்பருடைய லாஸ்ட் 3 digits என்ன கேட்டீங்கன்னா 326 என்று சொல்லக்கூடிய இந்த வினர் தான் வின் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த வினர் 2 பேரும் யாருன்னு எனக்கும் தெரியாது, ஜஸ்ட் நம்பர்ஸ் தான் இதில் எழுதிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் காட்டுறேன் பாருங்க. ஒரு நம்பர் தான் எழுதிக்கிறேன். ஸோ எனக்கும் தெரியாது இந்த 2 பேர் யாருன்னு சொல்லி, நான் இந்த நம்பரை பார்த்துட்டு தான் 2 பேருக்குமே மெசேஜ் பண்ணணும், நீங்க தான் வினர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க தான் வினராக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன். ஸோ அவ்வளோதான் மேட். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி நிறைய கிஃப்ட் உங்களுக்கான காத்துக்கொண்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி கிஃப்ட்ஸ் வின் பண்ணணும், நம்மளோட சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் உங்களால் தேவைப்படுது. ஸோ அண்ட் ஆல்சோ நம்முடைய சேனல் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ ஆன் த வே to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ என்ன செய்யணும்? ஓகே ரைட், லைக் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் சொன்னது இல்லை, நம்முடைய கெஸ்ட் சொன்னது. ஸோ அதுக்காக வேண்டிய அவங்களுக்கு நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் அவரை சொல்லிட்டாரு. ஸோ வீடியோ பிடிக்கலன்னு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன், டிஸ்லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.